தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலில் தான் நான் இன்னைக்கு இருக்கேன். இன்னைக்கு இந்த கோயில் பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுமார் சிலை வந்து பார்த்தோம்னா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அனுமாருக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ராமாயண காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுமார் வந்து சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு இந்த வழியாக தான் வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழியாக வரும்போது அவருக்கு வந்து தாகம் எடுத்துருக்காமா. ஸோ அப்போ வந்து அவர் முருகப்பெருமானை வந்து வேண்டுகிறார், தாகம் எடுத்ததை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ முருகப்பெருமான் வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய வேளால் தரையில் வந்து பார்த்தோம்னா அதை வந்து பஞ்ச் பண்ணி ஸோ ஒரு ஊற்று மாதிரி வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊற்று தண்ணி வந்து பார்த்தோம்னா அனுமார் வந்து குடிச்சிட்டு அவருக்கு வந்து பார்த்தோம்னா நன்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வரலாறை வந்து பார்த்தோம்னா தொடர்புடையதாக தான் இந்த கோவிலும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இங்கே வெளியே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேய சிலை வந்து பார்த்தோம்னா இங்கே வச்சுருக்காங்க. இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குது. ஸோ மலையில் வந்து பார்த்தோம்னா பின்னாடி தெரிகிறதா வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானினுடைய கோயில். ஸோ இந்த மலைக்கும் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஹனுமகுமாரா மலை அப்படிங்கிறதா தான் வந்து பார்த்தோம்னா இந்த மலைக்கும் வந்து பேர் இருக்குது. இந்த ஊருடைய பேர் அப்படிங்கிறது எடுத்தோம்னா அனுவாவி அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதாவது ஹனுமன் வாவி அப்படியே தான் முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா மருவி இப்போ வந்து அனுவாவி அப்படின்னு இருக்கு. அதாவது ஹனுமன் வாவிங்கிறது வந்து பார்த்தோம்னா நீரூற்று. ஸோ ஹனுமன் நீரூற்று அப்படிங்கிற பொருளில் வந்து பார்த்தோம்னா இந்த ஊரினுடைய பெயரும் வந்து அனுவாவி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்து நம்ம மேலே முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக மேலே போகிறோம். வாங்க, நீங்களும் வாங்க, போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா பெரிய தடாகம் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் மருதமலை வந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது மருதமலை கீழே தான் இது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கோயில் அந்த பக்கம் இருக்கும். இந்த முருகன் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மலையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் தெரியும், பக்கத்தில் தான் தெரியும். பட் அந்த கோயிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 17 கிலோமீட்டர் பக்கம் வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மலையிலே தான் வந்து பார்த்தோன்னா 2 கோயிலுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தோன்னா இந்த கோயில் வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். பஸ் ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்குது. டைமிங்க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இந்த ஒரே ரோடு தான், இந்த ஒரு ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே வந்து உங்களுக்கு கட் ஆகாது. அந்த ஒரு ரோடோட டெட் எண்ட் அவ்வளோதான். இந்த கோயில் தான் டெட் எண்டு. இங்கே முன்னாடி வந்து உங்கள் 2 வீலரு 4 வீலரில் வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 10 ரூபா 15 ரூபா கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு 4 பக்கமும் ஆலமரம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வண்டி நிறுத்திக்கலாம். கடைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா கடைகளே இல்லை. ஸோ சின்ன ஒரே ஒரு கடை மட்டும் தான், ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி ஒரு சின்ன கடை ஒன்று கோயிலுக்கு கீழே இருக்குது. மற்றபடி நீங்கள் ஹோட்டலோ இல்லை பெரிய லெவலில் ஏதாவது சாப்பிடணுமானோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைகளே கிடையாது. ஸோ நீங்கள் வரும்போதே வந்து பார்த்தோன்னா மெயின்லேயே வந்து சாப்பிட்டு வந்துடலாம், சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா. இப்போ இங்கே நமக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுமாருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ராமர் பாதகலச தீர்த்தம் அபிஷேகத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி நிறுத்திட்டு நடந்து வர மாதிரியும் வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வீலர் இருந்தது அப்படின்னா உள்ளே கூட கொண்டு வரலாம். ஸோ அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய அனுமார் சிலை வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மவுண்டெயின்ஸ் தான். ஸோ மலையால் சூழ்ந்து மிக அழகான ஒரு கோயில்னே சொல்லலாம். ஒரு முருகன் கோயில் மேலே இருக்குது, கீழே வந்து பார்த்தோம்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட அந்த சிலையோட உயரம் வந்து 48 அடி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக இருக்கிறது வந்து அந்த மண்டபம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மிதக்கும் கல் வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்புறம் போய் பார்க்கலாம் உள்ள. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராம பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குடில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராமர், சீதை, அனுமன், ஸோ அவங்களுக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க.
இப்போ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியூ வைஸும் சரி, ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. ஸோ க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டாங்க. வீக்கெண்ட்லேயோ இல்லை விசேஷமான நாட்கள்லையோ போனீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சமாக தான் க்ரௌட் இருப்பாங்க. மற்ற டேஸில் வந்து போனீங்க அப்படின்னா க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் க்ரௌடு தான் இங்கே. பாருங்க, இந்த மலையோட வியூவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறக்கே. ஸோ அங்கே தெரியறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோவில். இங்கே அந்த மிதக்கும் கல் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டு நம்மளை பூட்டி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மிதக்கும் கல் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 10 ரூபா வந்து மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஸோ 10 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அந்த கேட்டுக்குள்ளே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து அந்த கோயிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கேட்டதுக்கு. நீங்கள் அங்கே சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம முருகன் கோவில் ஏற ஆரம்பிச்சிடலாம். இதே வந்து பார்த்தோம்னா அதோட என்ட்ரன்ஸு. ஸோ கோவிலினுடைய டைமிங்கும் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. அதாவது காலையில் 9 மணிக்கு வந்து கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மணிக்கு போட்டிருக்காங்க. ஸோ 3லேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும், யானைலாம் வரும் அப்படிங்கிறனால வந்து மேலே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா 3 மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. மற்ற கோயில்கள் முருகன் கோயிலில் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நமக்கு இந்த குரங்குகள்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம். பட் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான மயில்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த கோயிலுக்கு நம்ம மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா படிக்கட்டுகள் மட்டும்தான் ஒரே வழி. ஸோ 2 வீலர் 4 வீலர்லாம் போகிறதுலாம் வழி கிடையாது, படிக்கட்டு மட்டும்தான் இருக்குது. படிக்கட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டுகள் வந்து பார்த்தோம்னா இருக்குது. மேலே இருக்க ஒரு 100 படிக்கட்டுகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படி மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ஹைட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன படிகள் தான் ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம். ஸோ மேலே வர்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். நமக்கு வந்து பார்த்தோன்னா போகிற வழியிலேயே வந்து அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்குது, அதே மாதிரி குகை இருந்தது, ஸோ இடுமன் சன்னதி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படி நம்ம மேலே வந்தோம். இந்த கோவிலினுடைய தலைவரலாறு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அதாவது ராமாயண டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது லட்சுமணன் வந்து பார்த்தோன்னா போரில் வந்து அடிபட்டுருவார். ஸோ அவரை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக சஞ்சீவமலையில் இருக்கக்கூடிய மூலிகை சாற்றை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமார் வந்து பார்த்தோன்னா பிறப்புறாரு. ஸோ அவர் பிறப்பிட்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சவுத் சைடு வந்துட்டு ஸோ அவங்க சொல்லிவிட்ட என்ன மூலிகை அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா மறந்துடுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சஞ்சீவி மலையே வந்து பார்த்தோன்னா பேத்து எடுத்து பார்த்தோன்னா போகிறாரு. ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா தாகம் எடுக்குது. ஸோ அந்த தாகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக முருகப்பெருமானை வேண்டிக்கிறாரு. முருகப்பெருமானும் வந்து பார்த்தோன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய வேளால் அந்த பாறைகளில் வந்து பார்த்தோம்னா அதை அழுத்தி ஒரு ஊற்றை வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ ஊற்றை க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை வந்து தாகம் தீர்த்துட்டார்ல. ஸோ முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட அனுமானுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து காட்சி அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த கோவிலினுடைய தலைவரலாறு அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமான் இருக்காரு. ஸோ முருகப்பெருமான் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியராக காட்சி அளிக்கிறார், நின்ற கோலத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வள்ளி தெய்வானை அவங்களும் வந்து பார்த்தோன்னா உடன் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா அனுபவி ஆஞ்சநேயன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா விநாயக பெருமானுக்கு ஒரு சன்னதி வந்து பார்த்தோம்னா தனியாக இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கரிகால சோழன் காலத்திலேயே வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து இந்த கோவிலுக்கான கட்டுமான பணிகள் வந்து வெவ்வேறு அரசர்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக வந்து 1957 வந்து ஒரு இயற்கை சீற்றத்தெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த சுயம்புவா தோணுன அந்த முருகனும் சரி அப்போ இருந்த அந்த மாமரங்களும் சரி அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1969 வந்து இந்த கோயிலை வந்து திருப்பியும் கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கோவிலினுடைய தலவிருட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மாமரமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னோம்ல நம்ம அந்த சுனை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சுனையோடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுனையினுடைய பெயர் வந்து பார்த்தோன்னா அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காணா சுனை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்ம வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்துட்டோம். இவ்வளோ தான் அந்த கோவில். வந்து பார்த்தோன்னா நவகிரகங்களுக்குன்னு சொல்லிட்டு சன்னதி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா சிவபெருமானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ
அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுண்டைன் வியூ வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். மேலே இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மவுண்டைன் வியூ வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மவுண்டெயினில் வந்து தான் வந்து பொன்னுத்தம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த கோயிலை முடிச்சுட்டு அந்த கோயில் தான் போக போகிறேன். பொன்னுத்தம்மன் கோவில், அது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய குகை கோவில். அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்பலாம் மேலே ஏறி போக தேவையில்லை, ஒரு 20-30 படி தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சந்நிதி வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த கோவிலினுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமண தடை நீக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா குழந்தை வரம், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த எல்லா நாட்கள், எல்லா விசேஷ நாட்களையும் வந்து பார்த்தோன்னா இங்கேயே விசேஷமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலினுடைய வரலாறு, இந்த கோவில் பற்றிய தகவல்களும். ஸோ இப்போ சாமி கும்பிட்டு நம்ம கீழே போயிட்டுருக்கோம். அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடமா இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இல்லை கோயம்புத்தூருக்கு ஏதாவது வேறு மருதமலை வரீங்க அப்படின்னாலோ ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவிலில் இருந்து வேறு எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.